நம்மில் இறைவன் அரசு மலர்ந்திடவே இணைவோம் வாருங்கள். இன்று இறைவன் அழைக்கும் குரலை கேட்டு இன்னிசை முழங்கி நிலை பாடி இறையை கலந்திட நம்மில் இறைவன் அரசு மலர்ந்திடவே இணைவோம் வாருங்கள். கல்வாரி பீடம் வந்தால் காலமெல்லாம் பாடம் சொன்னால் காலமழை பொழிய வாருங்கள். கல்வாரி பீடம் வந்தால் காலமெல்லாம் பாடம் சொல்வார் காலமழை பொழிய வாருங்கள். அன்புக்காக ஏங்குமான அனைவரையும் அழைக்கின்றார். அன்புக்காக ஏங்குமான அனைவரையும் அழைக்கின்றார். அவரோடு பலியில் எழுந்திட வாருங்கள். இறைவன் அழைக்கும் குரலை கேட்டு இன்னிசை முழங்கி இனிலை பாடி இறை கலந்திட நம்மில் இறைவன் அரசு மலர்ந்திடவே இணைவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அமலர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். திசோலாஸ் கருத்துக்கள் நிறைவேறவும் ரோபர் கருத்துக்களுக்காகவும் பெரிய நாயகம் கோஸ்தான் ஷஃபியே ஜோஸ்பின் சாவியோ அதோனிஸ் எமில் ஆண்மலை பாட்சிக்காகவும் பெசட் ஸ்ரஜிகா அன்னைக்கு நன்றியாகும். லோர்து சாமி லோர்து மரி சைமன் ஆண்மலை பாட்சிக்காகவும் சாந்தி கிரேஸ் மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் பொன்னுசாமி விஜயம்பாள் சுந்தரராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் அந்தோனிசாமி அருள் யாகம்மாள் திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். ஜெவமாலை ஆண்மலை பாட்சிக்காகவும் அமலர்ப்பும் ரத்தினசாமி மற்றும் யார் இணையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் நல்லப்பராஜ் ஜெயராக்கனி பரிபூர்ணம் மற்றும் யார் இணையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் பாஸ்கல் என்கின்ற ஃபிலோமினா தியோதானோ ஆண்மலை பாட்சிக்காகவும் கோகாத் மத்தாய் மர்சலின் சகாயராஜ் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளில் நன்கு படித்து வெற்றி பெறவும் ஆக்னஸ் அன்னைக்கு நன்றியாகும். உடல் நலனுக்கு ஆகும். ஜோசப் அபிஷேகம் குடும்ப நலனுக்கு ஆகும். பிள்ளைகளுடைய உடல் நலனுக்கு ஆகும். தொழில் வளர்ச்சிக்காகவும் ரிஜினா ரூபன் அன்னைக்கு நன்றியாகும். ஆண்ட்ரு ரவி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும் தினேஷ்குமார் அன்னைக்கு நன்றியாகும். புஷ்பரான் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆவியலை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாய் இறைவா, எல்லா வகையான அடிமைத்தனங்களில் இருந்தும் எங்களை மீட்டு ஒன்று சேர்த்து இருக்கின்றீர். உமக்கு இடையராது பணிபுரிவதே எங்களுடைய நிலையான நிறைவான மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியை கண்டடையுமாறு உள்ளார்ந்த அன்புடனே திருப்பணியில் நாங்கள் பங்கேற்க அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒனேசிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 20. அன்பிற்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுவுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையில் இருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெற செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாய் கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாய் கொண்டோர் பேறு பெற்றோர். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாய் கொண்டோர் பேறு பெற்றோர். Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 20 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியதாவது, ஒரு காலம் வரும், அப்பொழுது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது இறைவசனம். பிரியமானவர்களே, கவரிமான் என்று சொல்லப்படுகின்ற மான் வகையில் இருக்கின்ற ஒரு விதமான இந்த மான்களானுடைய வாழ்க்கையிலே ஒரு வினோதமான நிகழ்வுகளானது நடைபெறுவதுண்டு. இந்த கவரிமான் தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் திடீர் என்று சொல்லி ஒரு வாசனையானது அதற்கு வருமாம். அப்போ அந்த வாசனை எங்கிருந்து வருகின்றது என்பது, அந்த வாசனையினுடைய அந்த தீவிரம், ரொம்ப இனிமையான அந்த வாசனை எங்கிருந்து வருகின்றது என்று சொல்லி அந்த வாசனை வருகின்ற திசையெல்லாம் அது நோக்கி அங்கு இங்குமாக ஓடி தெரியுமா. கடைசியிலே அது எங்குதான் அந்த வாசனை வருகின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் சுற்றி சுற்றி நாளடைவிலே களைத்து ஓய்ந்து போய் கீழே விழுந்து விடுமா. இதில் வினோதமான வேடிக்கை என்னவென்று சொன்னால், அந்த வாசனையானது ஒரு விதமான திரவமாக அந்த மானினுடைய உடலில் இருந்து தான் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை சுரக்குமா. அந்த வாசனை தன்னிடமிருந்து தான் வருகின்றது என்பதை உணராத அந்த கவரிமானானது அந்த வாசனை எங்கெங்கேயோ இருக்கின்றது என்று சொல்லி ஓடி தேடி கடைசியிலே களைத்து விழுந்து விடும் என்பது அந்த கவரிமானை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு விதமான நிகழ்வுகள். பிரியமானவர்களே, என்ற நற்செய்தியிலே இயேசு சொல்லுகிறார், இறையாட்சி அங்கே வந்திருக்கின்றது, இறையாட்சி இங்கே வந்திருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் இறையாட்சி உங்கள் மத்தியிலே இருக்கின்றது, இறையாட்சி ஏற்கனவே வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் யார் ஒருவர் மனம் மாறி இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுதான் நம்முடைய தலைவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி நடக்க முடிவெடுத்து அதை செயல்படுத்த தொடங்கிவிட்டாரோ அவருக்கு அந்த இறையாட்சி என்பது அவருக்குள்ளாக வந்துவிட்டது. அந்த இறையாட்சி என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால வரையறை உட்பட்டதோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பை உள்ளடக்கிய ஒரு எல்லை பகுதியோ அல்ல. இறையாட்சி என்பது தனி மனிதனுடைய முழுமையான விடுதலை வாழ்வு. அப்போ இந்த விடுதலை வாழ்வு என்பது எந்த ஒரு மனிதனிடத்திலே இந்த முழுமையானது இருக்கின்றதோ, எல்லோரையும் அன்பு செய்தல், விட்டு கொடுத்தல், மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், எல்லாரையும் சமமாக நடத்துதல், இத்தகைய இறையாட்சி விழுமியங்களை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே விதைத்து அதை செடியாக மரமாக விருட்சமாக வளர செய்கின்றாரோ அவரிடத்திலே இறையாட்சி வந்து விட்டது. எனவே அந்த இறையாட்சியை முழு மனித விதத்திலே நீங்கள் எந்த விதமான பாகுபாடுகளும் இன்றி நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இறையாட்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முன்வாருங்கள் என்கின்ற அழைப்பை தான் இயேசு தன்னுடைய இறையாட்சியின் போதனையிலே மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்திலே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், ஏனென்று சொன்னால் காலம் கனிந்து விட்டது, கடவுளுடைய ஆட்சியானது வந்து விட்டது என்று சொல்லி அறைகூவலை விடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றும் கூட இறையாட்சி இதோ புதுமைகள் அங்கே நடைபெறுகின்றன, புதுமைகள் இங்கே நடைபெறுகின்றன, ஆவியினுடைய அபிஷேகம் அங்கு அந்த ஜெப கூட்டத்தில் கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லி அங்கு இங்கும் அலைந்து கொண்டிராமல் இறையாட்சியானதனுடைய மத்தியில் இருக்கின்றது, இயேசு என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றார். எனவே அந்த இயேசுனுடைய விழுமியங்களை நானும் கூட கடைபிடித்து மனம் மாறி பிறரும் கடைபிடிக்க தேவையான உதவிகளை செய்வேன் என்கின்ற முடிவோடு இந்த புதிய நாளிலே நாம் ஒரு முடிவை எடுத்து அதற்கான ஆசீர்வாதத்தை வேண்டி தொடர்கின்ற பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் மது கை நீந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள பல்வேறு திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் உழைத்து பெற்றுக்கொண்ட பொருட்கள் சிலவற்றை திருமுன் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் மேன்மை அறிந்துள்ள நீர் இவற்றை ஏற்று நாங்கள் பற்றுறுதியுடன் தொடர்ந்து உழைக்கின்ற வரத்தையும் அதனால் நிறைவான மகிழ்ச்சியும் நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவருலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஏடு
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தினரை சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற என் மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகும் இணையதளத்தின் வழியாகும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர்நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற இம்மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரை காலம் கனிந்து விட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்து விட்டது. மனமாறி இறையாட்சிக்குள் வாருங்கள் என்ற அழைப்பை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு வாழ்வதற்கான சக்தியை தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். என்னோடு வா
கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்போம். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜபதங்களையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பேச்சு தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்திருந்தோம். உமது பணியில் எங்களுக்கு ஒரு கருவியை பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம் திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இத்திருப்பலியை நிறைவேற்றினோ. இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோ. இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.